பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பேசுவாங்க, என்ன விண்ணப்பம் வைப்பாங்க, என்ன கோரிக்கை வைப்பாங்க? சட்டமன்றத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் ஆளுங்கட்சியை மட்டும் காட்டுறீங்க, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க, இப்படி தானே பேசுவோம், இதுதானே கோரிக்கையை வைக்கணும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேசும்போது சொல்றார், தயவு செய்து எங்களை காட்டுறீங்களோ இல்லையோ ஆளுநர் காட்டுங்க, ஆளுநர் வராரு போறாரு, அவரை டிவியில் காட்டவே மாட்டேங்கிறீங்களேன்னு ஆளுநருக்கு வரிஞ்சு கட்டி பேசிக்கிட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அதிமுக, இதுல இருந்து தெரியுதா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட விடுதுன்னு தெரிஞ்சுதா இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ரைடு போயிட்டு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு போயிட்டு இருக்கு. நிச்சயமாக சொல்கின்றேன், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் பிரிஞ்சு வந்தாங்க. ஆனால் இன்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பாஜக ஒன்றாக சேர்ந்து உங்ககிட்ட வருவாங்க. உங்களுக்கு இப்போ வேலை சுலபம். வேலை சுலபம்னு நம்ம எல்லாம் சாதாரண மறந்துடக்கூடாது. நமக்கு இன்னும் மொத்தம் 14 மாதங்கள் தான் இருக்கின்றது. இந்த 14 மாதங்களும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த 4 வருடங்களில் கழக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.